Hi babes, welcome back to my channel Bittersweet Love episode 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. லூஷியாவும் பைலியும் அவங்களோட வீட்டில் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ல. அப்போ பைலோட ஃப்ரெண்டாக இருக்கால அவனோட பார்க்க வரான். அவங்க லூஷியா இருக்கிறத பார்த்ததுமே என்னடா நடக்குதுங்க, உன் கூடயே அவனை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கிண்டலாக சிரிக்கிறான். அவன் கண்டுக்காம உள்ளே போய் லூஷியா கிட்ட இன்னைக்கு நைட்டு என்னால் இங்கே சூப் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அவன் கிட்ட காதை கடிச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் பைலியோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணுற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்ததுமே அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வெளியில் போகிறாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு பைலி அவனோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வரான். கொஞ்ச நேரத்தில் பைலி லூஷியா கால் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவனும் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு உள்ளே வரான். அப்போ அவன் உள்ளே வரதை அங்கே புதுசாக ஒருத்தர் இருக்கால அவன் பார்த்ததுமே அவனுக்கு அந்த புதுசாக வந்தவனுக்கு லூஷியாவை பிடிக்கல போல. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு உனக்காக நான் கொஞ்சம் சூப்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு லூஷியா சொல்கிறான். எல்லாருக்குமே சூப்பு ஊற்றி கொடு அப்படின்னு சொல்ல அவன் வெளியில் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு வர போகிறான். அப்போ அந்த புதுசாக வந்தவன் இவேதிக்கு இங்கே வந்தான் அப்படின்னு லூஷியா பற்றி கேட்க அவன் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவனுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது லூஷியா மறுபடி வந்துடுறான். அவங்க எல்லாருக்குமே சூப் எடுத்து சர்வ் பண்றான். ஆனா பைலி லூஷியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் அமைதியாவே தான் இருக்கான். அந்த புதுசாக வந்தவன் லூஷா ஒரு மாதிரி சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ லூஷா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க போகிறான். அப்போ அவன் வேணும்னே உனக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல, எதுக்கு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிற அப்படின்னு கேட்க சும்மா ஜஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு லூஷியா சொல்கிறான். ஆனால் பைலி அவனுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பைலியோட ஃப்ரெண்டாச்சும் பரவாயில்ல, அவன் ரொம்ப சிம்பிளாக இருக்காண்டா, அவன் ரொம்ப சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் ஒன்றா ட்ரிங்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஷியா அவன் பாட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அரிசி விலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ அரிசியோட விலை அதிகமாகும், அரிசி அதிகமானா வீட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க லூஷியா அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கான். ஊரில் அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க போல. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இந்த டைம் என்ன விளைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க அம்மா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கேளுங்க, அரிசி விலை அதிகமாக போகுது, ஸோ அடுத்து வீட்டும் விலை அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கோதுமை விலை அதிகமாக போதும், அவங்க பேசுகிறத நீ கேட்டியா அப்படின்னு சொல்ல ஐயோ அம்மா நான் அந்த மாதிரி சொல்ல வரல அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பைலி வந்துடுறான். பைலியை பார்த்ததுமே அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். பைலி அதெல்லாம் கேட்டுட்டான் போல. அவன் பாட்டுக்கு அமைதியாக அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு பசிக்கு தானே, உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வரவா அப்படின்னு லூஷியா கேட்குறான். அதுக்கு பைலி சொல்கிறான் இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனு, இப்போ உனக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் நீ ஊருக்கு சொல்லிட்டேன், அப்போ வில்லேஜஸ்க்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும், அதனால் பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் வரும்ல அப்படின்னு கேட்குறான். லூஷா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். இந்த மாதிரி உனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நீ வெளியில் லீக் பண்ணக்கூடாது, இதனால் எவ்வளோ காசு லாஸ் ஆகும் தெரியுமா, நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் அவன் அங்கே கூட கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்கால இன்னொருத்தவன், அவன் மறுபடியும் லூஷா பார்த்ததுமே கடுப்பாகிறான். இவங்க 2 பேரும் நான் ஒன்றாவே தான் வருவாங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறான். அப்புறம் பைலியோட ஃபோனுக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசினா லூஷியாவோடைய பேரண்ட்ஸ் தான் இவன் ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவன் உடனே வாங்கி பேசுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஊர்ல ஏதோ பிரச்சனையாமாம், அவங்களுடைய அப்பாவுக்கு லூஷியாவுடைய அப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆமா, அவங்க அம்மா உடனே அவனை காசை வாங்கிட்டு ஊருக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஃபோனை வச்சுட்டு உடனே பைலி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல இரு வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு பைலி அவனை வெளியில கூட்டிட்டு போறான். அவங்ககிட்ட அவன் சொல்றதுக்கு முன்னாடியே பைலி காசை ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி வித்ட்ரா பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு அதை அவன் லூஷாட்ட கொடுக்கறதுக்கு திரும்புறான். அப்ப லூஷியா சாரி என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்ல அவன் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கான். போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ், நான் வேணா உங்களுக்கு சூப் செஞ்சு வச்சுட்டு போகவா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னுட்டு பைலி அவன் பாட்டுக்குள்ள போறான். இவன் காசை எடுத்து பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூம்குள்ள அந்த பைலியோட ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தாலும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது பைலியோட காதுக்கு விழுது. அந்த புதுசா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கால அவனுக்கு அந்த லூஷியாவை பிடிக்க மாட்டேங்குது. இவன் எதுக்கு எப்பதால் அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கான், எனக்கு புரியுது, ஓகே இல்ல பைலிக்கு பசங்களை தான் பிடிக்கும், அதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒருத்தவனை அவன் கூட வச்சுட்டு சுத்தணும், அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா, இவன் என்ன இந்த மாதிரி இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் கிராமத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு பேச பைலிக்கு லூஷியா பத்தி எல்லாம் ஞாபகம் வருது. அவன் ரொம்ப பயப்படுறதையும் யாரையும் எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அடுத்த சீன்ல எங்க ஃபேமிலிக்கு யாரோ புதுசா ஒரு லேடி வந்திருக்காங்க. அந்த லேடி யாருன்னு தெரியல, அந்த பைலியோட ஃபேமிலியோட ஒரு பெரிய லேடி போல, யாரோ ஆன்டி மாதிரி இருக்காங்க. பைலியோட அப்பா இருக்காருல அவரும் அந்த லேடிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. எல்லாருமே ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல லூஷா இருக்கால அவ கிராஜுவேட் ஆக போறா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆன்டி அடுத்து அவங்களோட ஃபேமிலி பிசினஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பைலி கிட்ட இந்த அவனோட ஸ்டார்ட் அப் மணி அப்படின்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுக்குறாங்க. அவனும் ஏதோ ஒர்க் பண்றான்ல அதுக்கான சேலரி போல.
அப்ப அந்த ஆன்டி சொல்றாங்க, அவங்க குடும்பத்தோட பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க லூஷியாக்கு. சோ லூஷியா எதுக்கு ஹாஸ்டல்ல இருக்கான், அவன் ஹாஸ்டல் காலி பண்ணிட்டு இங்கே வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு இருக்கல, அவனோட பொண்டாட்டி, அவ வேணும்னே அவன் ஒன்னும் ஹாஸ்டல் இல்லையே அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறான். அப்ப எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்க பைலி சொல்றான், அவன் என் கூட தான் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கான் அப்படின்னுட்டு. காலேஜ்ல அவனை நிறைய பேர் புள்ளி பண்றாங்க, அதனாலதான் அவனை என் கூட அபார்ட்மெண்ட்ல தங்க சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி லைட்டா அவனோட ரியாக்ஷன் மாறுது. அன்னைக்கு நைட்டு லூஷியா அவனுக்கு கால் பண்றான், பைலிக்கு கால் பண்ணிட்டு நீ வரலையா வீட்டுக்கு அப்படின்னு கேட்க நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். நீ வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு லூஷியா கேட்கிறான். அவங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க போல, பைலி 2 நாளா வீட்டுக்கு சரியா வரதில்ல போல. அப்ப பைலி சொல்றான், நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நீ ஹாஸ்டலுக்கே போயிடு, நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு அப்படின்னு சொல்றான். அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கே மூவ் ஆயிடுறான். அப்ப அவனோட ரூம்ல இருக்க இன்னொரு பையன் அவனை பார்த்துட்டு, இப்ப எதுக்கு நீ திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்த, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருமே கிராஜுவேட் ஆக போறோம், இப்ப நீ எதுக்கு வீணா உனக்கு வேலை தானே அதிகம் அப்படின்னு சொல்றான். அப்ப வெளியில பைலியோட ஃப்ரெண்ட் போன் பேசுறது ஒரு கார்ல கேக்குது. பைலிக்கு பர்த்டே வரப்போகுது, அதுக்காக ஏதோ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டா இருக்கான். அவன் இந்த ரூம்குள்ள வந்துட்டு சாரி தப்பான ரூம்னு வெளியில போக போறான். அப்ப லூஷியா நான் தான் அப்படின்னு சொல்ல, நீ இந்த ரூம்ல தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அப்ப பைலிக்கு பர்த்டே வரப்போகுதா அப்படின்னு இவன் கேட்க, ஆமா ஏன் உனக்கு இன்னும் தெரியாதா, பர்த்டே பார்ட்டி நாங்க பெருசா பண்ண போறோம், ஏன் உங்ககிட்ட பைலி சொல்லல அப்படின்னு கேட்க, இல்ல அவன் கொஞ்ச நாளா பிஸியா இருக்கான் அப்படின்னு லூஷியா சொல்றான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளா நான் கிராஜுவேட் ஆக போறேன், எனக்கு ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கிட்ட வேலைக்கு தனியா கஷ்டப்படுறேன், பைலியோட அப்பா இருக்காருல அவரை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்ப லூஷியோட ரூம்மேட் ஒருத்த உட்காந்துருக்கான்ல, அவன் கையில ஒரு பேனா வச்சிருக்கான், அது ஒரு பார்க்கர் பேனு. இந்த பேனா எங்க வாங்கின அப்படின்னு கேட்கும், இதை வந்து என்னோட காசு சேர்த்து வச்சு வாங்கினேன், இது வேலை அதிகம்னு சொல்றான். உடனே லூஷியா அவன் கையில இருக்க காசெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். பைலிக்கு பர்த்டே வருதுல, அவனுக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிதான் காசு சேர்க்கிறான் போல. அப்புறம் அவனோட பர்த்டே அன்னைக்கு அந்த பார்ட்டி நடக்க போறதா சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவன் வெளியில நின்று அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள பைலி பக்கத்துல இன்னொரு ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அந்த வெளியில நின்று லூஷியா பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரோட கை வந்து பக்கத்துல டச் ஆகுற மாதிரி போகுது, ஆனா அவங்க 2 பேரும் டச் பண்ணல. அவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் போல. அவங்க பர்த்டே பார்ட்டியை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பைலி வேணும்னே தான் லூஷியாவை கூப்பிடல போல. அவனோட ஃப்ரெண்டு சொன்னால போய் எதுக்கு இவன் கூட இருக்கானு, அதெல்லாம் மனசுக்குள்ள போய் அவனோட மனசை மாத்திருச்சு போல. அவனுக்கு லூஷியா கரெக்டான ஆள் இல்லைன்னு சொல்லி அவன் நினைக்கிறான் போல. இப்ப லூஷியா அவனுக்காக வாங்கின அந்த கிஃப்ட்ல பேரை எழுதிக்கிட்டு இருக்கான், கொடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறான் போல. அப்ப பின்னாடி யாரோ ஒரு லேடி வந்துட்டு எதுக்கு வெளியில நிக்கிறீங்க, உள்ள போங்க அப்படின்னு சொல்ல கரெக்டா இந்த பக்கம் திரும்பி பைலி பாக்குறான். அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லூஷியா அங்க இருந்து ஓடி வந்துடுறான். இப்ப அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க ஃபேமிலி தங்கியிருக்காங்கல்ல அந்த வீட்டுல இருக்கான் போல. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப குடிச்சிட்டு பைலி வீட்டுக்கு வரான். லூஷியா பார்த்ததுமே பக்கத்துல வந்து அவனை பிடிச்சு ஹக் பண்ற மாதிரி கிஸ் பண்ண பக்கத்துல வரான். என்ன பண்ற, சத்தம் போடாத, இன்னும் ஆன்டியும் அப்பா எல்லாம் மேல இருக்காரு அப்படின்னு லூஷியா சொல்ல, அப்படின்னா சத்தம் போடாம நீயும் பாத்துக்கோ அப்படின்ட்டு அவன் பக்கத்துல இருந்து அவனை கிஸ் பண்றான். அவன் நல்லா செம்மையா குடிச்சிருக்கான்னு தெரியுது. லூஷியா வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறான். ஆனா பைலி அவனை விடாம சோஃபால தள்ளி விட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து மறுபடியும் அவன் கிட்ட க்ளோஸா போக போறான். ஆனா அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கதால அப்படியே மயக்கம் போட்டு அவன் மேலேயே விழுந்துடுறான். அப்புறம் லூஷியாவை அவனை தூக்கிட்டு போய் அவனோட ரூம்ல படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு அங்க இருந்து வெளியில வரான். வரதுக்கு முன்னாடி அவனுக்காக பேனா கிஃப்ட் வாங்கினால அந்த கிஃப்ட அவனோட டேபிள் பக்கத்துல வச்சுட்டு வரான். அவன் கையில எந்திரிச்சு அந்த கிஃப்ட பாக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தூங்குறாள். அவன் பக்கத்துல போய் லைட்டா ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில லூஷா எந்திரிச்சிட்டு பைலியை பாக்குறதுக்கு அவனோட ரூமுக்கு போறான். அங்க பைலியை காணும். அவன் நேற்று வச்சால கிஃப்ட் அது அதே இடத்துலதான் இருக்குது, அதை அவன் எடுக்கவே இல்லை. அப்புறம் அந்த கிஃப்டை எடுத்து அவன் கீழே கபோர்டுக்குள்ள வச்சிடறான். அப்புறம் லூஷா இங்க அவனோட ரூமுக்கு வந்துடுறான். உட்காந்து தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பைலியோட ஃப்ரெண்ட் இருக்காலாம், அவன் லூஷியா ஒரு காஃபி ஹவுஸ் கூட்டிட்டு வரான். அந்த காஃபி ஹவுஸ்ல ஆல்ரெடி பைலியும் அந்த இன்னொரு ஒரு பையனும் உட்கார்ந்து இருக்காங்க. பார்ட்டியில அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பையனை பார்த்ததுமே லூஷியோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இவன் அந்த பையன் சொல்லி அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. இப்ப பைலி பக்கத்துல உட்காந்துருக்கால, அந்த பையனும் பைலி வந்து சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. அவங்க 2 பேரும் பார்த்தா அவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி எல்லாமே நடந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப அவங்க காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்கும், இது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காஃபி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு லூஷியா கடுப்பா இருக்குது. சோ அந்த காஃபி எடுத்து வாயில வைக்கிறான். ஆனா அவனால குடிக்க முடியல, ஃபுல்லா கசப்பா இருக்குது போல. அவன் துப்பிடுறான். உடனே சீக்கிரமா அவனே பேப்பர் எடுத்து அதெல்லாம் தொடச்சிடுறான். அப்ப எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி உனக்காக நான் வேணா வேற ஆர்டர் பண்றேன் அப்படின்னு அந்த பைலி பக்கத்துல இருக்கிறவன் சொல்ல, அப்புறம் அவங்க 2 பேருமே ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பைலி பக்கத்துல இருக்கவன் பார்த்தா ரொம்ப கெட்ட மாதிரி எல்லாம் தெரியல. அவன் லூஷியா கிட்ட நல்லபடியா சிரிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கான். ஆனா பைலி தான் லூஷியாவை பார்க்கவும் மாட்டான், அவங்ககிட்ட பேசவும் மாட்டான். அவனை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி நினைக்கிறான்.
அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பைல் இருக்கால அவன் எனக்கு பியானோ பிளே பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அப்ப லூஷியாக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பியானோ பிளே பண்ணது, அப்படி பிளே பண்ணும்போது அவன் அவனை கிஸ் பண்ணது அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் பைலி பக்கத்துல உட்காந்து இருக்கிறான், வேணும்னு என்னோட கையை பிடிச்சு பேசுறான். இதெல்லாம் பார்க்க இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. லூஷியா இருந்தாலும் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். ஆனா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அவனால மறைக்க முடியல. அவன் மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு இருக்குது. அப்புறம் அடுத்து நாங்க எல்லாருமே ஒன்னா டின்னர் சாப்பிட போறோம், நீ எங்க கூட வா அப்படின்னு அந்த இன்னொருத்தவன் சொல்ல, வேற வழி இல்லாம இவனும் சரி வர அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்ப எல்லாருமே ஒன்னா சாப்பிட உட்காந்துருக்காங்க. இவன் ஹேண்ட் வாஷ் பண்ண போனவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரான். அந்த இன்னொருத்தர் இருக்கல பைலி பக்கத்துல உட்கார வரான். ஆனா லூஷியா விடாம அவ போய் பைலி பக்கத்துல உட்காந்துருக்கான். ஆனா லூஷியா இந்த சீன்ல பண்றது எனக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. ஒருத்தவங்க நம்மள அவாய்ட் பண்ணும்போது நம்மளும் அமைதியா இருந்துடணும், அவங்க பின்னாடி நம்மளே போகக்கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியனும். ஆனா அதை புரிஞ்சுக்காம லூஷியா வேணும்னே பைலி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவனுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி எடுத்து ஒவ்வொன்னா அவனுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாக்குறதுக்கு கொஞ்சம் ஓவராவே இருக்குது. அப்ப பைலியோட ஃப்ரெண்ட் இருக்கால, போதும் கொஞ்ச நேரம் சும்மா இரு, அவனுக்கு என்ன சாப்பிட தெரியாதான், அவன் சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் லூஷியா கொஞ்சம் அமைதியா இருக்கான். அப்ப கூட பைலி வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டான். அவன்கிட்ட இப்படி பண்ணாதான்னு சொல்ல மாட்டான், அவனை அப்ரிஷியேட் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டான், அவன்கிட்ட பேசவே மாட்டான், ஏதோ அவனை யாரோ மாதிரி ட்ரீட் பண்றான். அப்ப கூட அந்த புதுசா வந்தவருக்கால பைலியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவன் அப்ப கூட லூஷியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறான். லூஷியா அவனுக்கு ஹெல்ப் தானே பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு லூஷியா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பைலியோட ஃப்ரெண்ட் அவனை வந்து வா கார்ல ஏறு அப்படின்னு கூப்பிட்டான். இல்ல நான் பைலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு லூஷியா சொல்றான். அவன் தான் அவனை டிராப் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னுட்டு லூஷியா வந்து இவனோட கார்ல ஏறுறான். அப்ப பைலியோட ஃப்ரெண்டு, நீ அங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, என்ன பண்றது நான் என்னால முடிஞ்சதை பண்ண அப்படின்னு சொல்ல, உனக்கு புரியலையா அங்க என்ன நடக்குதுன்னு, அவங்க 2 பேருமே கே, ஆனா நீ அந்த மாதிரி கிடையாதுல்ல, நீ என்னமோ அவன் கூட இருந்த இத்தனை நாள் அது என்னமோ கரெக்ட் தான், ஆனா அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும், உனக்கு அவங்கள பத்தி தெரியாது, நீ இப்ப நீனா அவங்க நடுவுல போனீங்கன்னா உனக்குதான் அது அசிங்கமா இருக்கும், உன்னோட பிளேஸ் என்னன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா, உன்னோட லெவலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்றான். அவனும் சரின்னு சொல்லி அவன் இதே கேட்கறான். ஆனா அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. லூஷியா மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்றான்னு தெரியுது. அப்புறம் லூஷியா வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில லூஷியா நம்ம கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா பைலி இவனை ஹாஸ்டலுக்கு தானே போக சொன்னா, இவன் எதுக்கு திரும்ப அபார்ட்மெண்ட் வந்தான்னு புரிய மாட்டேங்குது. அப்ப அந்த புதுசா இருக்கால அவனும் பைலி ஒன்னா வராங்க. பைலி மட்டும் தனியா வரேன்னு சொல்லிட்டு லூஷியா ரொம்ப ஹாப்பியா போய் பாக்குறான். ஆனா அந்த புதுசா வந்தவன் லூஷியா பார்த்ததுமே, கொஞ்ச நாளைக்கு நான் இங்க தங்க போறேன், சோ நீ இங்க இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே லூஷியா பைலியோட ஃபேஸ பாக்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு இந்த எபிசோட்ல பைலிய பார்க்க செம்மையா டென்ஷன் ஆச்சு. அவனுக்கு வேணுன்ற அளவுக்கு அவன் லூஷியாவை யூஸ் பண்ணிட்டு இப்ப வேணான்னு தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. ஆனா அவனும் அவனுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணான். ஆனா அவன் இவன் மேல வச்சிருந்தது வெறும் காசுக்கான பாசம் மாதிரி தெரியல தானே. இருந்தாலும் எனக்கு பைலி பண்ணது இந்த எபிசோட்ல சுத்தமா பிடிக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அடுத்த நடக்கும்போது தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.